இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு புரட்சியாளர் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இவரோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு பூரண சுதந்திர நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையவே கையில் எடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு ராஜ்யமா இருக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சி கூட வலியுறுத்துச்சு. ஆனா இவரோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்தியா பூரண சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் மனதுல ஒரு தீய விதைச்சவர் தான் இந்த புரட்சியாளர். இவ்வளவு மாபெரும் செயல் செய்த அந்த புரட்சியாளர் தூக்கிலிடப்பட்ட போது அவரோட வயசு வெறும் 23 தான். அவர் பேர் தான் மாவீரன் பகத்சிங். புரட்சி என்றாலே பகத்சிங் தான் அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே சொல்லியிருக்காரு. நேதாஜி முன்னெடுத்த மாபெரும் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தீப்பொறியா இருந்தது பகத்சிங்கோட வீரமும் அவரோட கொள்கைகளும் தான். ஆனா இங்க பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட வரலாற்று நிகழ்வை தான் அதிகமா பேசுவாங்களா வெளிய அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு முக்கியமா அதிகமா பேசப்படாது. ஏன்னா பகத்சிங் ஊட்டிய சுதந்திர கனல் தான் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான வலுவான காரணியா இருந்தது. இந்தியா தன்னோட சுயராஜ்யத்தை அமைக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பகத்சிங் போராட்டத்தில இருந்து இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி என்ன பகத்சிங் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அந்த காலத்துல காந்தி அவர்கள் ஒரு சுதந்திர போராட்டத்தை அறிவிப்பாங்க, சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. அது ஒரு தீவிரமா மாறும்போது மக்கள் கிளர்ச்சியா செய்யும் போது அந்த சுதந்திர போராட்டத்தை அவரு நிறுத்திடுவாரு. இது காந்திக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலை வீசும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியை கைது பண்ணிடும். உடனே அந்த போராட்டம் வலுவிழந்து காந்தியை விடுதலை செய்யறது தான் ஒரு மிக முக்கியமான தேவையா மாறி போயிடும். இப்படி மக்களை திசை திருப்பிட்டே இருந்த வேலையை காந்தியடிகள் பண்ணிட்டே இருந்தாரு. அப்படிதான் சைமன் கமிஷனுக்கு எதிராக காந்தியடிகள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்துல லாலா லஜபதி ராய் என்ற 63 வயசு பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் அடித்தே கொல்லப்படுகிறார். இந்த சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கு பழிவாங்கும் விதமா பகத்சிங்கும் அவரோட நண்பரும் சேர்ந்து அந்த தடியடிக்கு காரணமான காவல்துறை அதிகாரிய காவல் நிலையத்துக்கு முன்னாடியே சுட்டு கொள்றாங்க. தாங்க ஏன் இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த லாகூர் நகரம் முழுவதுமே அதற்கான விளக்க அறிக்கைகளை ஒட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால. அப்புறம் இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக வெள்ளைக்கார அரசாங்கம் ஒரு சட்ட மசோதாவை, தொழிலாளர் சட்ட மசோதாவை கொண்டு வருது. அந்த சட்ட மசோதாவை எதிர்க்கணும் அப்படின்னு பகத்சிங்கும் அவரோட நண்பர் PK தத்தும் முடிவு செய்யறாங்க. அதை கையாண்ட வழிமுறை இதுவரை எந்த சுதந்திர வரலாற்றிலையுமே இல்லாத ஒன்று. அதற்கு என்ன அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படும் போது நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து அங்க பார்வையாளர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க குண்டு வீசுறாங்க. அதற்கு கைதாகி தங்களோட வாதத்தை, இந்த சட்டத்துக்கு எதிரான வாதத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அதே மாதிரி செஞ்சு கைதாகிறாங்க. தன்னோட போராட்ட வாழ்விலேயே கம்யூனிசத்தையும் அனார்சிசத்தையும் ஆழமா கற்றுணர்ந்த பகத்சிங் தன்கிட்ட இருந்த வாத திறமையால அந்த சட்டத்துக்கு எதிராக பெரும் வீரமா வாதாடுறாங்க. இவரோட அறிக்கைகள் எல்லாமே பத்திரிகையில் வெளிவரும்போது அதை நாட்டு மக்கள் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீர உணர்ச்சியை வருது. இந்தியா சுதந்திரம் பெற வேண்டிய அவசியத்தை மக்கள் பகத்சிங்கோட அறிக்கையிலிருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வழக்கு நடக்கும்போதுதான் அந்த ஆண்டர்சன் அதிகாரிய சுட்டு கொன்றது பகத்சிங்கும் அவரோட நண்பர் PK தத் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. இந்த வழக்கு சீக்கிரமா நடைபெற்று பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. சாதாரண நீதிமன்றத்திலிருந்து அதை ஒரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க. இந்த வழக்கை அவசரமா இந்த வழக்கை முடிச்சு பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. வழக்கமா தூக்கு தண்டனை ஒரு விடிய காலையில தான் நடத்துவாங்க. ஆனா பகத்சிங்கை தூக்குல போடுற செய்தியை கேட்டா நாட்டுல பெரும் கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட்ட தேதியோட முன்னதாக ஒரு தேதிக்கு முன்னாடியே நைட்டிலேயே பகத்சிங்கை தூக்குல போடுறாங்க. அவரோட உடல் கூட மக்களுக்கு கிடைச்சா அதை ஒரு பெரும் ஆயுதமா மாத்தி மக்கள் பெரிய போராட்டத்துல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச வெள்ளை அதிகாரிகள் சட்லஜ் நதிக்கரையிலேயே எரிச்சு சாம்பலாக்குறாங்க.
பகத்சிங் முட்டின சுதந்திர கனல் தான். அந்த சுதந்திர கனலை அணை விடாம பார்த்துக்கிட்டதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பங்கு அளப்பரியது.